பார்வதீபதையே மிகப் பரவ பச்சேதின் நோதென்ற பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைநேக்கும் இங்கும் கழிக்காது 4 வகை கழியிருக்கும் என்பார் கழித்தால் எனவே கருத்து வெண்பாவின்படி பராபவ வருட பலன். பராபவ வருடத்தில் வருடம் முன்பு பகுதியில் மழை குறைவாக பெய்யும், பின்பகுதியில் மிகுந்த மழை பெய்யும், பசுக்கள் செழிப்புடன் வளருமாகவும் அதிகமாகவும் வளரும் எனவும் அனைத்து மக்களுக்கும் செழிப்பு உண்டாகும். நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வார்கள். ராஜா குரு ஆன்மீகம் அதிகரிக்கும். வங்கி நிதி நெறிமுறைகள் சிறப்பாகும். மந்திரி செவ்வாய் தீ விபத்துகள் ஏற்படும். சில இடங்களில் மழை குறைவாக பெய்யும். அர்க்காதிபதி சந்திரன் நல்ல மழை பொழியும். விளைச்சல் அதிகரிக்கும். விலைவாசிகள் குறையும். சஸ்யாதிபதி சுக்கிரன் புஷ்பங்கள் அதிகமாக விளையும். வாகன வஸ்துக்கள் அதிகரிக்கும். சேனாதிபதி சந்திரன் பெண்கள் பல துறைகளில் ஆக்கப்பூர்வ செயலாற்றுவார்கள். மக்கள் சுகவாழ்வு வாழ்வார்கள். ரஷ்யாதிபதி சூரியன் நூதனமான எண்ணெய் உற்பத்தி அதிகமாகுதல், விலை குறையும். தானியாதிபதி புதன் மழை புயல் சேதங்கள், தானிய உற்பத்தி குறையும். மேகாதிபதி சந்திரன் காலத்தில் மழை பொழியும். நீர்நிலங்கள் நிரம்பும். விவசாயம் செழிப்படையும். நிரஸ்யாதிபதி சுக்கிரன் திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். பட்டு ஜவுளி உற்பத்திகள் அதிகரிக்கும்.